ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம ஆளுநர் RN ரவியினுடைய ஒரு பேச்சை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய அளவிலான பேச்சு இல்ல, ஒரே ஒரு லைன் தான். நம்ம இந்திய வாழ்க்கை முறையின் மரபணுல ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவில் ஜனநாயகம் நமது மரபணுவுடன் இணைந்த வாழ்க்கை முறையாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஜனநாயக விழுமியங்கள் நமது நாட்டில் நாகரிகமாக இருந்திருக்குதுன்னு சொல்றாரு. மக்களாட்சி மரபணுவிலேயே இருந்ததுன்னு சொல்றாரு. அப்ப மக்களாட்சியை பற்றிய புரிதல் இல்லையா, இல்ல நம்ம வாழ்க்கை முறையை பற்றிய புரிதல் இல்லையா அந்த பேச்சுலங்கிற ஒரு கேள்வி வருது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கே அப்ப அவ்வளவு தூரத்துக்கு புரிதல் இல்லை போலயே. 2-3 தடவை ஒரு தலையை கொட்டியிருக்காங்க. நீங்க மக்களாட்சி தத்துவத்தை பின்பற்றுகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம நாட்டுடைய மரபை பத்தி இவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு முதற்கொண்டு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. புரிஞ்சுக்கணும். உண்மையில் என்னன்னா, நம்ம நாட்டுல அவ்வளவு பெரிய மக்களாட்சி தத்துவங்கள்லாம் இருந்தது கிடையாது. இதுதான் உண்மை. இது எளியோரை தாக்கி வலியோரை வாழ்விக்கும் உலகே உன் செயல்தான் சரிதானான்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு. அது மாதிரித்தானே இருந்தது. கையில அதிகாரம் படைச்ச யாருமே அந்த அதிகாரத்தை வச்சு தன் கீழே உள்ளவங்களை நேர்மையா நடத்தினாங்கன்னு பொதுவான ரூல் இருந்தது. எக்ஸப்ஷன்ஸ் இருந்திருக்கு, எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. ஆனா பொதுவான வழிமுறை அப்படி இருந்தது கிடையாது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஒருத்தர் அவருக்கு 65-68 வயசாச்சு. அவர் என்கிட்ட சொல்றாரு, நாங்கெல்லாம் படிக்கும் போது சார் எதுக்கு அடிபடுறோம்னு சொல்லிட்டு ஒரு வரமுறையே கிடையாது. ஒரு நாள் கிளாஸ்ல போய் உட்கார்றேன், வாத்தியார் அடின்னு பெரம்பெடுத்து அடிக்கிறாரு. என்னடா தப்பு பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஏன்டா ரோட்ல நின்னா கரும்பு சவச்சிக்கிட்டு இருப்பேங்கிறார். ஏன் சார் இதுக்கெல்லாம் அடியா? ஆனா அப்படி ஒரு நிலைமை இருந்தது. எதுக்கு எடுத்தாலும் அடி, வாத்தியார் அடிக்கலாம். இப்ப அம்மா நான் சின்ன பிள்ளையா இருந்து ஸ்கூல்ல தன்னுடைய பையனை சேர்க்கறதுக்கு ஒரு அம்மா சொல்றாங்க வாத்தியார்ட்ட, அவன் கண்ணை விட்டுட்டு வேற எங்க வேணாலும் அடிங்க, என் புள்ள உருப்படியா வரணும். ஸோ திஸ் வாஸ் த கான்செப்ட். அன்னைக்கு பெரியவங்க சின்ன பிள்ளைங்களை அடிச்சு திருத்துறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமா இருந்தது. நம்ம நாட்டுல ஜனநாயகமா இருந்தது கிடையாது. அதாவது நீங்க சொன்னதை நான் வேற வார்த்தையில சொல்றேன் சார். குழந்தைகளை அடித்து திருத்துங்கன்னு அப்பா அம்மாக்கள் சொல்றாங்கல்ல, குழந்தைகளை தனி என்டிட்டியாக பார்க்கிற பார்வையே கிடையாது. நம்மளுடைய சொந்த உடைமைகளாக பார்க்கிற பார்வை தான் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அப்போ தனி உயிர்களாக பார்க்கிற பண்பு இல்லை என்றாலே அங்க ஜனநாயகம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமா. இப்ப சில நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு புரட்சிகரமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு பெண்ணின் உடம்பு அவளுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அது ரொம்ப ரெவல்யூஷனரி, சந்தேகமே இல்லை. உடனடியாக அதை எப்படி திருச்சி எழுதினாங்க பாருங்க. அடல்ட்ரியை அது ஆதரிக்குது சுப்ரீம் கோர்ட். அவங்க அடல்ட்ரியை ஆதரிக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, அடல்ட்ரின்னு ஒன்று நடந்ததுன்னா அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி முதல்ல யோசிக்கணுமே ஒழிய உடனடியா ஒரு பெண்ணை நீ கிரிமினல் குற்றம் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வந்தாங்க. இப்பதான் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டின்னு சொல்லுவாங்க. உயர்ந்தோர் தத்துவங்களை கூற முடியும். அந்த தத்துவங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு நாட்டின் சட்ட விதிமுறைகள் துணை செய்ய வேண்டும். சட்டத்தை அமுல்படுத்துபவர்கள் அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் இன்னும் பெரிய டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்தியாவில் நடைமுறைப்படி என்ன செய்யணும்? எலெக்டட் கவர்மெண்ட் ஹேஸ் ஆல் த பவர். இது செக்ஷன் 200 நினைக்கிறேன் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இவருக்குள்ள எல்லா அதிகாரத்தையும் சொல்லிட்டு, கவர்னருக்குள்ள எல்லா அதிகாரத்தையும் சொல்லிட்டு அவங்க ரொம்ப தேவையான இன்னொன்னு சொல்லுவாங்க, இதில் எந்த ஒரு அதிகாரமாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு விரோதமானதாக இருந்தால் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அதிகாரம் தான் செல்லும் அப்படிங்கிற அர்த்தத்தில் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. இவ்வளவு கிளியரா சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் ஃபைலை நிப்பாட்டி வைக்கிறது, என்னென்னலாம் பேசினார் என்னையானோ யாருக்கும் மறந்துருக்காது. நான் ஒரு ஃபைல டிசிஷன் எடுக்கலன்னு சொன்னாலே, நான் ஃபைலை வச்சிருந்தாலே, நிப்பாட்டி வச்சாலே அதை ரிஜெக்ட் பண்றதான்னு அர்த்தம். புது புது வியாக்கியானம் கொடுத்தாரு. சரி, இவங்கெல்லாம் ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்க, இந்திய மரபுல ஊழி இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்திய மரபணுல ஊறிய இன்னொரு செய்தி சார், ஜனநாயக செய்தி தான். மமதா பானர்ஜி மேல அமலாக்கத்துறை புகார் கொடுத்திருக்குது. அந்த மமதா பானர்ஜி, ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் இவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாவற்றையும் அவங்களுடைய தேர்தல் ஆலோசனை அமைப்பான ஐபேக்
கையில இருந்திருக்குது. அது அவ்வளத்தையும் அவங்க ஐபேக்ல ரைடு நடத்தி அதனுடைய சாஃப்ட் காப்பீஸ் எல்லாத்தையும் சிடி, பென் டிரைவ் இந்த மாதிரி எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கேண்டிடேட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணது, அதுக்காக நடத்தின ஆய்வு, அந்த அவ்வளவும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மமதா. தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க போய் சில பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா, இது அதுக்கப்புறம் தான் போய் எடுத்திருக்காங்க சார். ரைடுக்கு பிறகுதான் போய் எடுத்திருக்காங்க. ஹார்ட் காப்பீஸ் எல்லாம் இவங்க ஒரு பேக்ல போட்டு முக்கியமானதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுதான் அவங்க வந்து எங்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தார்கள்னு தான் புகார் கொடுத்திருக்காங்க சீஃப் மினிஸ்டர் மேல. அதாங்க கார்பரேட் இன்டெலிஜென்ஸ்னு ஒண்ணு உண்டு. இப்ப நீங்க ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்துடைய சொந்தக்காரர், நான் ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்துடைய சொந்தக்காரனா, அப்ப அதுல வந்து இந்த வாரிசுன்னு ஒரு படம் வந்தது, விஜய் நடிச்ச படம். அதுல வந்து அந்த கார்பரேட் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப விவரமா கொண்டு வருவாங்க. பிரகாஷ் ராஜ் எப்படி சரத்குமாரோட இதுல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி இவருக்கு எதிராக வந்து காய் நகர்த்துறாருன்னு. இது ரொம்ப சர்வசாதாரணம் இருக்கிறது. எது சர்வசாதாரணம் கிடையாதுன்னா, பிஜேபிங்கிற கார்பரேட் நிறுவனம் டிஎம்சிங்கிற கார்பரேட் நிறுவனத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு அரசு எந்திரத்தை பயன்படுத்துறாங்கல்ல, அதுதான் அநியாயம். அதுதான் அநியாயம். மற்றபடி ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அவங்க பண்ற இன்டெலிஜென்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சித்து விளையாட்டு விளையாடுறதுலாம் இது ரொம்ப தவறான காரியம். ஆனா அடிப்படையாவே பிஜேபி இந்த அரசு எந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றதை தான் நம்புறாங்க. இப்போ ஒருத்தர் மேல இடி ஒரு கேஸ் போட்டு 18,000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வந்து ஆதாரங்கள் கண்டுபிடித்தோம்னு சொல்லிட்டா சரி, அவர் பேர் கெட்டு போச்சு. பிறகு 9 மாசம் கழிச்சு அதுல சார்ஜ் ஷீட்டே பண்ணாம அந்த கேஸை சத்தம் பண்ணாம விட்டாங்கன்னா அந்த பேர் கெட்டு போச்சு. அதுக்கு அவருக்கு இவங்க என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க? அது மாதிரி திரும்ப திரும்ப பண்றாங்க. இவங்க மமதா பானர்ஜி அதுக்கு உடனடியான ரியாக்ஷன் வந்து இதெல்லாம் ரொம்ப அநியாயம், நாங்க வந்து மேற்கு வங்க போலீஸை விட்டு பாஜக அலுவலகங்கள் எல்லாம் ரைடு பண்ணுனா அது எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அட்லீஸ்ட் மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தையாவது அவங்களால வெயிட் பண்ண முடியும் தானே? செஞ்சாலும் செய்வாங்க. அவங்கள பத்தி இன்னும் உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரொம்ப திரும்ப திரும்ப மத்திய அமைச்சர்கள் இங்க வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க மேற்கு வங்கத்துல வந்து. ஏன்னா அதாவது மத்திய அமைச்சர்கள் வரும் பொழுது அரசியல் ரீதியாக அவங்க பிரச்சாரம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களுக்கு சில புரோட்டோகால் உண்டு. லாஸ்ட் மினிட்ல சொன்னா கூட அவங்களுக்கு தேவையான புரோட்டோகால் அத்தனையும் அரசுல இருந்து நாங்க பண்ணணும். ரபி சம்திங் ஒரிசாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து சபாநாயகராக எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தார். ஆமா, ரபிரே. ஆமா, அந்த ரபிரே ஒவ்வொரு தரம் கல்கத்தா வழியா தான் இவங்களுக்கு போனோம். ஃபிளைட் அப்படித்தான் இருந்தது. இது புவனேஸ்வருக்கு போறது. ஒவ்வொரு சமயமும் அவருடைய அடிஷனல் பிஎஸ் இன்சார்ஜா இருந்தார். லாஸ்ட் மினிட்ல வந்து அண்டர் செக்ரட்டரிக்கு வரும். சுனில் மித்ரா பின்னாடி ஃபினான்ஸ் செக்ரட்டரி ரிட்டையர் ஆனார். எனக்கு 2 வருஷம் சீனியர். சுனில் கூட நான் உட்காந்துட்டு இருக்கேன், அவர் சேம்பர்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா சுனில் வந்து ரொம்ப அருமையான டீ கொடுப்பான். அதனால நான் எப்ப ரைட்டர்ஸ் போனாலும் அவன் சேம்பர்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு வருவேன். உட்காந்துட்டு இருக்கும் சுனில் வந்து ஹி வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஜென்டில் பிஹேவியர். யார்கிட்டையும் அதிர்ந்து அந்த அண்டர் செக்ரட்டரி உட்காந்தாலே அது தேவை. எல்லார்ட்டையும் அதிர்ந்து பேசாத தன்மை தேவை. சுனில் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ எம் ஃபைண்டிங். அவன் சொல்றான், சுனில் வந்து சொல்றாரு அந்த இவர்கிட்ட அடிஷனல் பிஎஸ்ட, நீங்க கொஞ்சம் முன்னாடியே எங்களுக்கு வந்து தகவல் கொடுக்க முடியாது அவங்களுக்கு. ஏன்னா நாங்க எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அவர் வந்து ஒரு சபாநாயகர், அவருக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டியது எங்க கடமை. நீங்க லாஸ்ட் மினிட்ல சொல்லும் போது நாங்க வந்து எஸ்கார்ட் ஜீப் கொடுக்க முடியாம சில சமயம் மோட்டர் பைக் கொடுக்க வேண்டியது. ஏன்னா எஸ்கார்ட் ஜீப் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்கூட்டி அட்வான்ஸ் நோட்டீஸ் வரணும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவுகள் வருதுன்னு சொல்லி அவர் வந்து கேட்டார், மனசு நொந்து போய் கேட்டார். அது மாதிரி இவங்க லாஸ்ட் மினிட்ல இங்க வர்றது, மினிஸ்டர்ஸ் எல்லாம் வர்றது. அப்ப இவங்களுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வர்றாங்க, பொலிட்டிக்கலி அதை வந்து மம்தா ஃபேஸ் பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே பெரிய தொந்தரவா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க, அது இந்த கோவிட் காலம், அவங்க ரொம்ப சுருக்கமா மினிஸ்டர் அவங்க கூட வர்றவங்க அத்தனை பேரும் கோவிட் டெஸ்ட் பண்ணுங்கன்ட்டாங்க. என்ன இங்க ஏற்கனவே கோவிட் ரொம்ப பரவி இருக்கு, அவங்க அத்தனை பேரும் கோவிட் டெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. அடுத்து ஒரு மினிஸ்டர் கூட வரல. ஸோ மம்தா இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹர் ஓன் ஸ்ட்ரைக்கிங் கேம். அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. அப்ப இங்க ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்களே சார், அப்பவும் அவங்க வர்றாங்கிற தகவல் இங்க சொல்லி அதற்கான புரோட்டோகால் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அமைச்சருக்கும் செய்துதான் ஆகணும். ஆமா, ஏன்னா ஒரு அமைச்சர் கூட நான் தனிப்பட்ட விசிட்டுக்காக பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காக வரேன்னு சொல்றது இல்லை. வரும்போது ஏதாவது ஒரு ஆபீஸ்ல 1/4 மணி நேரம் உட்காந்துருவாங்க, அல்லது ஏதாவது ஒரு ஆபீஸரை 10 நிமிஷம் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசிடுவாங்க. அது அபிஷியல் ஆயிடும். அவங்க வந்து இங்க பேசுற பேச்சுக்கள் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கொடுத்து கூட்டு வருது அப்படின்னு. ஆமா, ஏன் கவர்னர் பத்தி அதானே சொன்னாங்க. ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக போய்கிட்டு இருக்க மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய ராஜ்பவன், அதுக்கு இவ்வளவு செலவு அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டாங்கல்ல. கார்பரேட் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னீங்க, அது வந்து
பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மியூச்சுவலா பண்ணலாம். பட் இந்த மாதிரியான வேலைகளுக்கு அரசு எந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களா சார்? இந்த விசாரணை அமைப்புகளோட சேர்ந்து அந்த வரிசையில இப்போ வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிபிகேஷன் ஆஃப் ஃபிலிம்ஸும் வந்துருச்சு அப்படிங்கிற சார்ஜை காங்கிரஸ் முன்வைக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது அந்த படத்தை தள்ளி வச்சுட்டாங்க, ரைட்டு. இருந்தாலும் அதனுடைய ஸ்பில் ஓவர் ஓடிக்கிட்டே இருக்கு சார். காங்கிரஸ்ல ஆதரவு தெரிவிச்சு ரியாக்ட் பண்ணுனது கூட்டணிக்குள்ள பாதிப்பை உருவாக்குமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இது கூட்டணிக்குள்ள பாதிப்பு உருவாக்குது. they take a democratic stand. இப்ப அடுத்து ஆனா உண்மை என்னன்னாங்க, எப்பயுமே மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்கன்னு சொல்லித்தானே எல்லாரும் கொதிச்சாங்க. ஆனா அந்த கேரண்டி எடுத்துட்டாங்கிறதான் உண்மையான பிரச்சனை. அதே மாதிரி இது வந்து இவரை மிரட்டி ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துருவாரு, அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆயிருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உண்மையான மிரட்டல் விடுபட்டது பராசக்திக்கு. இப்ப 16 கட்டு வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் பராசக்திக்காரங்க கொஞ்சம் அவசரப்பட்டாங்க ட்ரெய்லரை விட்டு. கொஞ்சம் சும்மா இருந்திருக்கணும். ஏன்னா சென்சார்ல பார்க்கும்போது சட்டப்படியான வசனங்கள்னு சும்மா விட்டாங்க. டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த ட்ரெய்லர்ல வருது. இது டைரக்டா பிஜேபியை பாதிக்கும், சாதாரண மக்களை சென்றடையும். அதான் முக்கியம் இந்த கேள்வி. அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால அவங்க முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப 16 கட்டம் என்னமோ அதுக்கு ரிவிஷனுக்கு போறாங்கன்னா 2-3 மாசம் ஆயிரும் அந்த படம் வருது. தமிழ்நாட்டு சம்பந்தமான ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொள்கிறது அப்படின்னு ஒரு பேசு பொருள் இங்க ஓடும். ஆமா, ஓடும். இங்க ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணிக்குள்ள போயிட்ட ஒரு நிலைமையில டாக்டர் ராம்தாஸ், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஓபிஎஸ், டிடிவி இவங்களோட பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்குற மாதிரியும், அல்லது அவங்க சார்பாக அவங்க ஒரு கூட்டணியை உருவாக்குற மாதிரியும், அதற்கு தனியாக 50 தொகுதிகள் வேண்டும், அமைச்சரவையில் இடம் வேண்டும் அப்படின்னு எடப்பாடியிடம் கண்டிப்பாக அமித்ஷா சொன்ன மாதிரியும் ஒரு நாளிதழில் ரிப்போர்ட் போட்டிருக்கிறாங்க. அது தவிரவும் டிடிவியும் அங்க போயிட்டாரு. அங்க போய் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் போறது ரகசியமாக இருக்கணும். ரகசியமாக இல்ல, போறதுக்கு முன்னால மீடியா கண்ணில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கார்ல பெங்களூர் டு டெல்லி போயிட்டு வந்துட்டாரு அப்படின்னு அந்த பேப்பர்ல செய்தி இருக்கு. ஸோ ஆல் த ரோட்ஸ் லீட் டு டெல்லி தான். இங்க கூட்டணிக்கு நான் தலைமைன்னு இவர் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன பொருள் இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் வருது. இல்ல 2 பேரலல் தலைமைகள் அங்க செயல்படுதாங்கிற கேள்வியும் இருக்கு சார். எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, வெளித்தோற்றத்திற்கு இபிஎஸ் தலைவராகவும் உள்ளடக்கத்தின் தலைவராக பிஜேபி இருக்காங்க இன்னைக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வெளித்தோட்டத்திலேயே அவங்க தான் தலைவர்னு காமிச்சிடும். இப்ப எல்லாம் பத்திரிகைகள், கேஷியங்கள் இப்படித்தானே வருது. அடுத்த அறிக்கை மூலமாவே வந்துடும். இவருடைய நன்மைக்காகத்தான் சொல்றோம், ஏடிஎம்கேடைய நன்மைக்காகத்தான் சொல்றோம், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அறிக்கையோட வர ஆரம்பிச்சிடும். ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ். இபிஎஸ் இதுவரைக்கும் தன்னுடைய ஸ்டாண்டை விட்டு கொடுக்காம இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் உடன்பாடு சமயத்துல இருந்திருக்காரு. ஆனா அந்நேரம் அவர் முதலமைச்சர் இருந்தார். அதனால அவருக்கு அந்நேரம் இது வந்து நெகோஷியேட்டிங் பவர் வந்து அதிகமாக இருந்தது. இன்னைக்கு அது கிடையாது. ஆனா இன்னொன்னு சொல்றேன், எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கேஸை போட்டுருவோன்னு சொல்லி மிரட்ட முடியாது. ஏன்னா அவர் சரி போடுங்கன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, ஜனங்கள் எல்லாருமே பாத்தியா இந்த உடன்பாடு இல்லைங்கிறதுக்காக கேஸ் போடுறேன், இந்த கேஸ்ல அர்த்தமே இல்லைன்னு இவருக்கு சாதகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேரத்தில் அதே தான் விஜய்க்கும். இப்ப இவங்க சொன்னாங்கன்னா விஜய்கிட்ட அந்த இன்கம் டேக்ஸ் இதை மறுபடியும் ரிவைவ் பண்ணுவோன்னு சொல்ல முடியும். ஆனா சொன்னாங்கன்னா சரி, அதுக்கு விஜய் பயப்பட வேண்டிய தேவையில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அது அவருக்கு ஆதரவு கூட்டத்தான் செய்யும், குறைக்காது. அது பிஜேபிக்கும் தெரியும். இல்ல கூட்டுறதுக்காகத்தான் சார் அதையே சொல்றாங்களாங்கிற கேள்வி இருக்கு. இருக்கலாம். பிஜேபிக்கு நேத்தே நான் சொன்னேன், என்ன வேணாலும் நடக்கலாம், யாருக்கு தெரியும். இல்ல அதிக தொகுதிகள் கேட்டு அதிமுகவுக்கு நாங்க எந்த நெருக்கடியும் தரல அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகள்ல நாங்க தலையிடுறதே இல்லை அப்படின்னு அவர் எங்க கிட்ட சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்ற இதே தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னேன். எனக்கு நயினார் தமிழ்நாடு பிஜேபி தலைவருங்க, அவர் இப்படி சொல்லியிருக்காரு, இதுக்கு எடுத்தாலும் நீங்க வந்து பிஜேபி பிரஷர் கொடுக்குன்னு சொல்றீங்களேன்னு அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார். இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலையில நயினார் பாவங்க, பச்சை புள்ள அப்படின்னு.
அப்புறம் இன்னைக்கு கடலூர்ல தேமுதிக மாநாடு நடக்குது. அதுல அவங்க கூட்டணி கூட்டணி யாரோட சேர்வதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லுவாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா சொல்வதற்கான காலம் கனிந்து விட்டதாங்கிறதும் தெரியல. அவங்க எல்லாத்தையும் கருத்து கேட்டு ஒரு பெட்டியில ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க, வாக்கு சீட்டு வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா இன்னும் முடிவாகவில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்து வச்சிருக்கிறோம், மகநாட்டுல சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்களா என்னங்கிறது தெரியல. அப்படியே பார்த்தாலும் இது எல்லாமே வந்து அதிமுக 2021 என்ன கூட்டணி இருந்தாங்களோ அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் இவ்வளவும் பண்றாங்க. பட் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்குவதை போலவும், அது எளிதாக திமுகவை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்து விடுவது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கும் முயற்சி நடக்குது. எல்லா பெரிய கட்சிகளும் இருக்கிறதுல பெரிய கட்சிகள் ஏற்கனவே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பெரிய கட்சிகள்ங்கிறது வந்து திமுக, அதிமுகவை தவிர பிஜேபி, காங்கிரஸ் அனைத்து இந்திய அளவில் இருக்காங்க. இப்ப காங்கிரஸுக்கே வந்து முந்தி இருந்த ஓட் பேங்க் எல்லாம் கிடையாது. ஆனா பெரிய கட்சி அனைத்து இந்திய அளவில் ஒரு இது இருக்கு. அதை தவிர விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க இந்த சைட்ல. இதெல்லாம் பெரிய கட்சிகள். இது எம்டிஎம்கே இருக்கு. எம்டிஎம்கே இன்னைக்கு வந்து ஒரு 3 to 4% இருக்கலாம் மேக்சிமம். அது கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து 6%ங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. தோழர்கள் வந்து அப்படிலாம் இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் முறைகள்ல அவங்களுக்கு கிடைக்கிற வாக்குகளை வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை. 2016 தேர்தலில் ஒரு 25 தொகுதிகள்ல போட்டிக்கிட்டாங்க மக்கள் நல கூட்டணியில. 1% வாக்குகள் அந்த ரேஞ்சில தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் உண்டான தேர்தல்கள்ல 1 தான் சட்டசபை தேர்தலில் வருது. மக்களவை தேர்தலில் இந்த கூட்டணியில 2 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் 2% வருது. ஒரு கட்சிக்கு 2% வருது. தேர்தல் ஆணையத்தினுடைய அளவிடும் முறை, கணக்கிடும் முறையை வச்சு வரக்கூடிய புள்ளி விவரங்களை நான் சொல்றேன். உண்மையான சப்போர்ட் எதுங்கிறது ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் முறையில தேர்தல் நடக்காம எல்லாரும் தனித்தனியாக நின்று மக்களிடத்துல வாக்குகளை பெறாமல் நம்ம உண்மையான ஸ்ட்ரென்த் எதுன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி. சொல்ல முடியாதுங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமக ஒருங்கிணைந்த பாமகவுக்கும் சில தொகுதிகளின் வெற்றி தோல்வி வாய்ப்பை தீர்மானிக்கும் சக்தி இருக்கு, சந்தேகமே இல்லை. நீ 1%, 2% சொல்றீங்கல்ல, பல சமயங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட், செகண்ட் கேண்டிடேட் 2 பேருக்கு இடையில வித்தியாசமே அந்த 1 to 2% தான் இருக்கு. அதுதான் உண்மை. அதனால அந்த இதை வந்து அந்த 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 ஸ்ட்ரென்த்தை வந்து இவங்ககிட்ட வந்து இது பண்ண முடியாது. ஆனா தேமுதிகவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு, அதாவது அவங்க வந்து பிராட் பேஸ்டா என்டையர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லலாம். விஜயகாந்தோடைய நற்பண்புகள்னால கவரப்பட்ட ஜனங்கள் இன்னும் இருக்காங்க. ஆனா ஒரு தொகுதியில வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தி அவங்ககிட்ட இருக்கா எனக்கு தெரியல. சிவகாசி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிட்யூன்சி பக்கத்துல வந்து அது இருக்கும். அதுக்கு ஜாதி காரணம். இதை வந்து விசுவாசமா ஓட்டு போடுவாங்க. அவர் போனது நாடாளுமன்றத்தில் அவர் வாங்கின வாக்குகள் வந்து அரசியலுக்காக வாங்கினது இல்லை, ஜாதிக்காக வாங்கினது. அங்க இருக்கும். மற்றபடி எந்த இடத்துலயும் அவங்களுக்கு வந்து அது இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அந்த இவங்க சொல்ற புதிய தமிழகம் ஆகட்டும், இவங்க யாருக்கு அப்படி சொல்ல முடியுமா சார்? அதே தொகுதியில தான் எம்ஆர் ராதிகாவும் நின்னாங்க. அதே அல்லது அதை ஒட்டிய ஏதோ ஒரு கிளை பிரிவோ ஏதோ அந்த சாதியை சார்ந்தவர்களாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு விழாத ஓட்டு இவங்களுக்கு ஏன் விழுது? அதான் சொன்ன விஜயகாந்த் பிளஸ் ஜாதி 2 சேர்ந்து விழுது. விஜயகாந்த் அதிமுகவோட அவங்க கூட்டணி, தேமுதிக அதிமுகவோட கூட்டணி, ராதிகா பாஜக கேண்டிடேட், அதுவும் ஒரு காரணம். சோ அதனால இவங்க வந்து இப்ப பலமான கூட்டணி. இப்ப ஒரேடியா வந்து இவங்களுக்கு என்ன இருக்கு பிஜேபி ஏடிஎம்கேன்னு சொல்லி உதறி தள்ள முடியாது. இந்த சின்ன சின்ன உதிரி கட்சிகள்லாம் சேர்ந்தா, இப்ப ஒருத்தர் என்னுடைய நண்பர் நல்லா சொன்னாரு, என்னங்க இது கருவேப்பிலை மாதிரி இவங்களெல்லாம் உதறி தள்ளத்தானே போறாங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆனா அதுக்கு அவர் சொன்னாரு, அந்த சமைச்சு முடிக்கிற வரைக்கும் கருவேப்பிலைக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதை மறந்துடாது. அந்த வேல்யூ இவங்களுக்கு இருக்கு, அதை வந்து இவங்க பயன்படுத்துவாங்க. உதறி தள்ளுறது வேற விஷயம், ஆனா அந்த வேல்யூ இருக்கு அப்படின்னாரு. அதனால சின்ன சின்ன கூட்டணிகள் ஒரு 50,000 ஓட்டு, 20,000 ஓட்டு, 10,000 ஓட்டு கூட இட் மேட்டர்ஸ்ங்கிற அளவுக்கு இது பார்ட்டி வந்து எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் டஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கட்சி விட மாட்டாங்க. முழு உடல் நலத்துக்கு கறிவேப்பிலை அவசியம் சார். அதை அறிந்து கொள்ளாதவர்கள் வேண்டுமானா சமையலுக்கு பிறகு அதை ஒதுக்கி வைக்கலாம். ஆனா அறிந்து கொள்ளாதவர்கள் தான் பல பேர்.
பலர். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா கருவேப்பிலை அவ்வளவு காஸ்ட்லி இல்லைங்க, எப்போனாலும் கிடைக்கும்ல அப்படிங்கிற ஒரு எப்ப நினைப்பு. வேணாலும் கிடைக்கும். ஆமா. இந்த காரணங்கள்னால நான் நினைக்கிறேங்க ஜனவரி எண்ட்ல தான் சிச்சுவேஷன் ஓரளவுக்கு கிளியரா தெரியும், யாரு கூட இருக்க போறாங்க. தேமுதிக ஏடிஎம்கே கூட தான் போகும் அப்படின்னு உறுதியா வந்து இன்னும் சொல்ல முடியாது. அவங்க பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியும். தே ஆர் நெகோஷியேட்டிங். சின்ன பார்ட்டிஸுக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு வேணும் ராஜ்யசபால, ஒரு 2 எம்எல்ஏ சீட்டு வேணும், பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியம். அந்த அளவுக்கு தான் அவங்க ஆசைப்படுவாங்க, அதுக்கு மேல ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அதுக்கு மேல சக்தி கிடையாது, ஆனா அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது இல்லைன்னா அதுக்கப்புறம் தே பிகம் நான் எக்ஸிஸ்டன்ட். அதனால டஃப் நெகோசியேஷன்ஸ் தான் நடக்கும். இந்த கட்சிகள் வந்து அது மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த கட்சிகளும் தேவைன்னு சொல்லி இன்னைக்கு உள்ள நிலைமையில டிஎம்கே கூட்டணியை விட இந்த கட்சிகளும் தேவைங்கிற நிலைமையில அதிகமா இருக்கிறது பிஜேபி கூட்டணி தான். விட்டு கொடுக்க கூடாது, இவங்க எல்லாரும் சேர்த்து வச்சு. அதைத்தான் பிஜேபி உணர்ந்து ஓபிஎஸ், விகே சசிகலாவை எல்லாரையும் உள்ள சேர்த்துக்குங்கன்னு. ஆமா, பீகார்ல அவங்க ஜெயிச்சதுக்கு அதுவும் ஒரு காரணம். அது ஒரு காரணம். ஆமா, பாஸ்வானுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஆகாது, 2 பேரும் ஒரு இடத்துல கொண்டு வரலையா அவங்க? ஆமா, இந்த விஷயத்துக்கு திரும்ப வருவோம் சார். நீங்க பீகாரை சொன்னதுனால இங்க அதிமுகவை எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ற ஆட்களை பார்த்து ஓனாய்ன்னு சொல்றாங்க. அதிமுக சார்பாக பேச வர்றவங்க ஆடு நனையுதேன்னு ஓனாய் ஏன் கவலைப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. பீகார்ல இப்போ நடந்திருக்கு மக்களவை தேர்தல்ல, சட்டப்பேரவை தேர்தல்ல அவங்க கூட கூட்டணியில நின்று அந்த குஷ்வாகா கட்சிக்கு 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அதுல 3 பேர் வந்து குஷ்வாகா கட்சியில இருந்து வெளியில போய் 4ல 3 பேர் வெளியில போய் பிஜேபியில் ஐக்கியம் ஆயிட்டாங்க சார். ஆமா, அதான் எல்லா இடத்துல நடக்கும். எல்லா இடத்துல சின்ன கட்சிகள் அத்தனை அது மாதிரி தான். உச்சோதியில் கலந்தார் அன்னை உலகத்தை மறந்தார் இப்படி நடந்துடக்கூடாது, எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன அதிமுக மேல அக்கறை? ஓநாய்க்கு ஏன் அழுகை வருது அப்படின்னு கேக்குறாங்க. ஓனாயா இருக்கிறத விட கழுத புலிகிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கழுத புலி மத்தவங்க வேட்டையாடினதுக்கு அப்புறம் மீதி இருக்க எலும்பெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு போயிடும். அதுதான் கழுத புலியுடைய தத்துவம். இது இப்படி ஒரு நண்பர் சொல்லும் போது நான் சன் நியூஸ்ல நேற்று போனேன். அதுக்கு முன்னால ஒரு தடவை போயிருக்கும் போது சொன்னேன், பலியாடுகளுக்கு பலியிடப்பட போகிறோம்ங்கிறதே தெரியாம இருக்கும் போது சொல்றதுக்கு முயற்சி பண்றோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன். கண்ணு முன்னாடி இருக்க மாலை மட்டும்தான் மாலை மட்டும்தான் தெரியும். மாலைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு அதிமுகவிடம் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. அதுதான் வெற்றிக்கு அவசியமானதுன்னு அது சொல்லுதுன்னு மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வெளியில வந்த உடனேயே அவர் வந்து சசிகலா ஓபிஎஸ்க்கு அதிமுக இடமே இல்லை அப்படின்னு ஓங்கி சொல்றாரு. அது அதிமுக இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஓங்கி சொல்லிட்டாரு. அதிமுக கிடையாது, தினகரனுக்கும் கிடையாது, அதிமுக இடம் கிடையாது. கேட்கவே இல்லையே சார், கேட்கவே இல்லை, இடமே கேட்கல. இவர் வந்து தினகரன் அந்த கூட்டணியில் சேர்க்கறத பத்தி அவர் என்னவும் பேசல, மறுத்தும் பேசல, ஆதரிச்சு பேசல. So he will be keeping silent. ஆனா இவங்க 50 இடம் கேட்கறாங்கல்ல, அதான் டஃப் நெகோசியேஷன். எத்தனை கொடுக்க போறாருன்னு பார்க்கணும். 180 இடமாவது கண்டெஸ்ட் பண்ணாலொழிய ஏடிஎம்கே வின் பண்ற சான்ஸ் இருக்குன்னு சொல்லி இருந்தாலுமே தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. ஸ்ட்ரைக்கிங் ரேட் அவ்வளவுதான் இருக்கும். ஆமா ஆமா, 180ல வந்துங்க 120 வந்து கிடைக்குதுன்னா 2/3 நீங்க வின் பண்ணதுல கண்டெஸ்ட் பண்ணதுல 2/3 கிடைக்கணும். ஆமா, அதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்கிறது. 50 சீட் கொடுத்தாங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதான் இல்ல, கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்ல, கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு தேதி கிடையாதுங்க. ஏன்னா இவங்க வந்து இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு தேதி வரைக்கும். ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. அதாவது திமுக கூட்டணியில வந்து கட்சிகளுக்கு வந்து சில விஷயங்கள்ல வந்து கருத்து வேறுபாடு இருக்கு திமுக கூட. ஆனா அடிப்படை விஷயங்கள் அவங்க எல்லாரும், அதாவது we have a common enemy in Delhi. டெல்லியில் இன்று ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் நம் அனைவருக்கும் பொது விரோதி அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. அந்த பொது விரோதி அரசியல் நெறிமுறைகளை பின்பற்றுவது கிடையாது, அதுலயும் சந்தேகம் கிடையாது. எந்த வழியை பயன்படுத்தியாவது நம்மை ஒழித்து விட பார்ப்பார்கள். அப்போ இன் மேட்டர் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் இட்செல்ஃப்,
சுய பாதுகாப்புக்காக அவங்க எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த சுய பாதுகாப்பதோடு சேர்ந்து கொள்கைக்கு இது ஒற்றுமை இருக்கு. அப்ப கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுல இவங்க எந்த அளவுக்கு வேகம் காமிக்கிறாங்களோ, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களோ விடுதலை சிறுத்தைகளோ அந்த அளவுக்கு திமுக வேகம் காமிக்காது. அதனால பேசும்போது சில சமயம் தெரியும் இவங்களுக்கு இடையில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஆனா அவங்களுடைய அடிப்படை ஒற்றுமை பாதிக்கப்படவில்லை. அதுதான் இதுவரைக்கும் உண்மை. அப்ப இவங்க இப்ப நான் இவ்வளவு பேசுறேன், காங்கிரஸ் பத்தி பேசவே இல்லை. ஏன்னா காங்கிரஸுடைய அடிப்படை ஒற்றுமை இவங்களோட அனைத்திந்திய காங்கிரஸ் கமிட்டி ஹெட் குவார்டர்ஸ்க்கு இருக்கு. லோக்கல்ல சில பேர் சில விதவிதமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்கேயும் அனைத்திந்திய காங்கிரஸ் ஹெட் குவார்டர்ஸுக்கும் ஒரே ஒரு தான் ஸ்ட்ராங் ஃபேக்டர். நமக்கு இருக்கிற பிஜேபி நம்முடைய காமன் எனிமி ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்து வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட இருக்கும்போது நமக்கு 10 சீட்டு கண்டெஸ்ட் பண்ண விடுவாங்க. 6 to 8 சீட் நம்ம கண்டிப்பா பெறலாம். அது ரொம்ப குருஷியல் காங்கிரஸுக்கு. இந்த ரெண்டையும் மனசுல வச்சிருப்பாங்க காங்கிரஸ் ஹெட் குவார்டர்ஸ். அதனால இவங்க பேசுற பேச்செல்லாம் சும்மா இன்னும் கொஞ்சம் சீட்டு வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக பேசினேன். நான் இன்னொரு தேசத்துலையும் கேள்விப்பட்டேன், அவங்க எல்லாம் இன்னொரு சீட்ல கேட்கல சார், 25 குறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் இப்ப கவலைப்படுறாங்க அப்படின்னு. 25 குறைஞ்சிடக்கூடாதுங்கிறது கூட பிரச்சனை இல்லை சார். அவங்களுக்கோ அல்லது அவங்களுக்கு வேண்டிய ஆளுக்கோ கிடைக்கிற ஒரு சீட்டாவது உறுதியா கிடைக்கணுமேங்கிறதுக்காக சத்தம் போடுறவங்களும் இருக்கக்கூடும். ஆமா, இருக்கணும். அது பாலுக்கு அழும் குழந்தையை போல. அதை விட்டுட்டு இந்த பக்கத்துல இருந்து சிலர் தடி எடுத்துட்டு அவங்களை அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லை தேவையில்லை. அது இந்த சுய பாதுகாப்பு அப்படின்னு சொன்னீங்களே சார், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அல்லது அகில இந்திய கட்சியின் தமிழ்நாடு கிளைகளுக்கு சுய பாதுகாப்புக்காக திமுக கூட்டணியில இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, சுய பாதுகாப்புங்கிறத எப்படி அச்சீவ் பண்றது? ஒன்றியத்துல அனைத்து அதிகாரங்களோடும் இருக்கக்கூடிய கட்சியை தமிழ்நாட்டிலும் அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுப்பது தானே அதுக்கு ஒரே ஒரு வழி. ஆமா, அதுதான். இந்தியாவின் பிற பகுதிகளிலும் பல மாநிலங்களில் அவங்க கூட்டணிங்கிற பெயர்ல பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் ஒரு ஐலண்ட் இன் டெசர்ட் மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடும் கேரளாவும் இவங்களும் மேற்கு வங்கமும் இருக்கு. இவங்க இருக்கும் இதுல தெலுங்கானாவும் இருக்கு. பெரிய இது சொல்லி பார்த்தீங்கன்னா அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். டிஃபென்ஸ் தற்காப்பு கோட்டையாக ஒன்றை உருவாக்க வேண்டும்னா அதை தமிழ்நாட்டில இருந்து தான் தொடங்கணும் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால அங்கு இந்த காங்கிரஸ் மேலே வரக்கூடிய பழிகள் எல்லாம் ஒன்றும் வராது, அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் திமுகவோடு மிகவும் நல்லுறவுல இருக்கிறாங்க. அதனால திமுக காங்கிரஸ் மற்ற கட்சிகளோடு இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில எந்த விதமான சிக்கலும் இல்லை. தேர்தலில் அது வெற்றி பெறுவதற்கான வலிமையோட இருக்குது. அதிமுக இது போன்ற கட்சிகளை இணைப்பது, பாஜகவோட சேர்ந்து நிற்கிறது, இது எல்லாமே கூட இந்த நிமிடம் வரைக்கும் 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கான போட்டிக்கு வேண்டிய வலிமையை வேண்டுமானாலும் கொடுக்கலாமே தவிர திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமையை அது பெறுவதாக தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அது சரிதானா? மாற்றம் இருக்கா? அவங்களுக்கு முதல்ல திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்ற வேண்டும் பிஜேபிக்கு. அதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஒரு கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை வருதுன்னு சொல்லி வைங்க. திமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுகவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லைன்னா அந்நேரம் எப்படி இவங்களை இழுக்கலாம், கட்சியில குழப்பத்தை ஏற்படுத்தலாம், அது ஒரு ஸ்டெப்பு. இன்னொன்னு திமுகவே ஆட்சி பிடிக்க முடியாத அளவு கொண்டு வரலாமா? இது எல்லாத்துக்கும் இடையில லாங் டேர்ம் இன்னொன்னு என்ன, ஏடிஎம்கே காலி பண்ணிடணும். பிரதான எதிர்கட்சியாக இன்னைக்கு தாவேக்கா பிரதான எதிர்கட்சியாக வரணும்னு சொல்லி சொல்றாங்கன்னா, தாவேக்கா யாரு? நம்ம அப்படி தட்டி விட்டு கூப்பிட்டா வந்துருவாங்க, அவ்வளவுதான் அந்த நம்பிக்கை. அவங்கள கடைசியில் இவங்க தான் இது பண்ணுவாங்க. எம்ஜிஆருக்கு அந்த ட்ராப் இருந்தது, ஆனா அந்த ட்ராப்ல அவர் மாட்டிக்கல. அவர் காங்கிரஸ்ல சேரணும்னு சொல்லி சில பேர் சொல்லி பார்த்தாங்க. கலைஞரே இவர் இருந்து பிரிஞ்சு போனது ஒட்டு காங்கிரஸ் தான் அவர் விமர்சிச்சார். ஆனா எம்ஜிஆருக்கு இதுல உள்ளவங்க, ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அவங்க பொலிட்டிஷியன் மட்டும் சொல்லல, பியூரோக்ரஸியில கலைஞரை வரவிடவே கூடாதுன்னு நினைச்சவங்க எம்ஜிஆர் தனியா நின்னா தான் கலைஞரை எதிர்த்து எல்லா பாலிடிக்ஸும் பண்ண முடியும். அவங்களே அட்வைஸ் பண்ணாங்க, இவர்கிட்ட சேர்ந்துடாதீங்க, காங்கிரஸ்ல கடலை கரைச்ச பெருங்காயம் ஆயிருவீங்க, காங்கிரஸ் சப்போர்ட்டா இருங்க, ஆனா காங்கிரஸ் சேர்ந்துடாதீங்க. ஹி வாஸ் இன்டெலிஜென்ட் இனஃப். அதை அவர் பிடிச்சுக்கிட்டார். ஓகே, அந்த மாதிரி தான் நடக்கும். நேரடியாக சேரணும்னு அவசியம் இல்லை. எம்ஜிஆருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருந்ததுங்க, தனியா நீக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருந்தது. இவருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தெரியல. ஓகே, பார்ப்போம் சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம்ங்க, வணக்கம்.